பசங்களா ஆயிட்டோமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. டிங் 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 டிங். புடிக்க போறேன். ஐயோ போச்சு. என்ன கொடுமை இது? எப்ப பார்த்தாலும் சின்ன பசங்க மாதிரி 3 பேரும் சேர்ந்து விளையாடிக்கிட்டே இருக்கானுங்களே. என்ன சாரி. கொஞ்சம் பார்த்து விளையாடலாம்ல. டிங் டிங். கேனிச்சி, நீ எங்க கூட சேர்ந்து விளையாடுறியா? ஆமா வா வந்து விளையாடு. என்ன தனியா விடுங்க. ஏன் கிணச்சி எப்படி சொல்ற? இன்னைக்கு உனக்கு உடம்பு கிடம்பு சரியில்லாம போயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாதாரணமா என் வயசு பசங்களுக்குலாம் இந்த மாதிரி சின்ன புள்ளத்தனமான விளையாட்டெல்லாம் சுத்தமா பிடிக்காது ஹட்டோரி, தெரிஞ்சுக்கோ. அப்படின்னா நம்ம கார்ட்ஸ் விளையாடலாம். நீயும் எங்க கூட சேர்ந்து விளையாடுறியா? அதெல்லாம் எதுவும் வேணாம், முதல்ல இங்க இருந்து போங்க. ரொம்ப சீன் போடுறா. வா சிச்சி, வர போலாம். என்ன கிணச்சி, நிஜமா உனக்கு என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லு. வர வர எனக்கு எந்த வேலையும் செய்ய பிடிக்கிறது இல்ல. எது எடுத்தாலும் ரொம்ப போர் அடிக்குது. டிவி கூட பார்க்க விருப்பம் இல்ல. ஸ்நாக்ஸ் சாப்பிட கூட தோணல. நான் நினைச்சது சரியா போச்சு. உனக்கு உடம்பு சரியில்லை, அவ்வளவுதான். என்ன ஊக்கப்படுத்துற மாதிரி உற்சாகப்படுத்துற மாதிரி ஏதாவது வேணும் ஹட்டோரி. ஊக்கப்படுத்துற மாதிரி ஏதாவது வேணுமா? சரி, என்னால உனக்கு உதவ முடியும்னு தோணுச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லலாம். அப்படியா? நீ நிஜமாதான் சொல்றியா? நான் எதுக்காகவும் எப்பவும் போய் சொல்ல மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ஹட்டோரி. ஒரே ஒரு நாள் நான் பெரிய பையனா மாறணும்னு விரும்புறேன். என்ன பெரிய பையனா மாறணுமா? சின்ன பையனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனால பெரிய பையனா மாறி அதை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் ஹட்டோரி, என்ன பெரிய பையனா மாத்து. ஆனா அந்த மாதிரி நிஞ்சா டெக்னிக்லாம் எதுவும் இல்லையே. சரி ஹட்டோரி, என் மனசுல ஒரு பிளான் இருக்கு. ஆனா அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். பண்ணுவல்ல? நம்ம வீட்டுக்கு இவர் எப்ப வந்தாரு? நான் கூட இவர் வந்ததை பார்க்கவே இல்ல. ஹட்டோரி, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? என்ன பத்தி கவலைப்படாத. நான் ஒரு நிஞ்சா. என்னால எந்த வேலையையும் சுலபமா செய்ய முடியும். நீ ஜாக்கிரதை, புரியுதா? ஆனா அப்பா ட்ரெஸ் எடுத்ததுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. கவலைப்படாத, அப்பா வரதுக்குள்ள இதை கொண்டு போய் வச்சிடலாம். தினமும் தான் நான் இங்க நடக்கிறேன். ஆனா இன்னைக்கு என்னமோ இந்த ரோடு வித்தியாசமா தெரியுது ஹட்டோரி. ஓ, அதோ இருக்கு யூமிகோவோட வீடு. யூமிகோ பியானோ வாசிக்கிற போல இருக்கு. உண்மையிலேயே யூமிகோ ரொம்ப நல்லா இருக்கா இல்ல? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல, எதுவுமே பண்ணல. நாங்க போயிட்டு வரோம். இல்ல ஓடாத, சொன்னா கேளு. நில்ல, கையில கடிச்ச அவ்வளவுதானே. யார் இவன் இந்த ஓட்டம் ஓடுறான்? அவர் பிடிச்சிருவாரோன்னு பயந்துட்டேன். நல்ல வேளை தப்பிச்சோம். அதோ அங்க கெமமாக்கி இருக்கா. ஏன குட்டி பையா, என்ன பண்ற? கெமமாக்கி சின்ன பிள்ளைத்தனமா எது விளையாடிக்கிட்டு இருக்கா. ஹட்டோரி, இத பாரு. நாம இதுக்குள்ள போலாமா? இதுக்குள்ளலாம் சின்ன பசங்க போக கூடாது, புரியுதா? ஆனா நான் இப்ப பெரியவன் ஆயிட்டேன் இல்ல. அடடடா, இங்க வந்தா பொழுது போறது தெரியாது போல இருக்கே. உள்ள இன்னும் என்னென்ன விளையாட்டெல்லாம் இருக்குன்னு பாத்துட்டு போயிடலாம். என்ன? எனக்கு என்னமோ நாம இப்படியே திரும்பி போயிடுறதுதான் நல்லதுன்னு தோணுது கேனுச்சு. அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்துடலாம். என்ன இது? இங்க ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, இத போட்டு விளையாடி பாப்போம். டிங் டிங். ஏய், உண்மையிலேயே இது சூப்பரா இருக்கு. வெளியே இப்படி கொட்டுறதை என்னால நம்பவே முடியல. கெனிச்சி, எல்லாரும் உன்னையே பாக்குறாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இங்கே இருந்தோம்னா யாராவது நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் பிரச்சனை ஆயிடும். அதுவும் உண்மைதான். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க. என்ன? எப்படியோ 2 பேரும் தப்பிச்சிட்டா ஹட்டோரி. சரி சரி, ஊர் சுத்தினது போதும். இப்ப நம்ம நேரா வீட்டுக்கு போறதுதான் நல்லது. வா போலாம், பொறுமையாரு. பெரியவங்க மட்டும் தான் போகணுமா? எங்க அப்பா இங்க வரும்போது நான் பாத்திருக்கேன். நாமளும் உள்ள போய் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வந்துடலாம் ஹட்டோரி. இங்க பெரியவங்க மட்டும் தான் போனோம். ஏன் இப்படி அடம் பிடிக்கிற கெனிச்சி? இப்பதான் நான் பெரியவனாச்சு, அதனால கண்டிப்பா போலாம். அதெல்லாம் முடியாது. முதல்ல வீட்டுக்கு வா. நீ உள்ள எல்லாம் போக கூடாது. வீட்டுக்கு வா. என்னாச்சு இந்த ஆளுக்கு? கெனிச்சி, இப்ப நீ தேவையில்லாம அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க. ஹலோ சார், வாங்க வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? அதுவா, ஜூஸ் கொடுங்க. என்ன சார் இது? சின்ன குழந்தை மாதிரி கேக்குறீங்க? இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. அதனாலதான் அப்பா இங்க அடிக்கடி வராரு போல இருக்கு. இந்தாங்க சார், அங்க ஜூஸ். பெரியவங்க கொடுத்து வச்சவங்க. அவங்க எப்ப வேணாலும் இங்க வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போவாங்க. வாங்க சார், வாங்க வாங்க. என்னோட ரெகுலர் ஜூஸையே கொடுங்க. அப்பா வந்துட்டாரு. இப்ப என்ன? சரி, கவலைப்படாத. டென்ஷன் ஆகாத கெனிச்சி. என்னாச்சு? எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னா நான் நினைக்கிறேன் உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு.
ஆமா அதான். நம்மள மாதிரி குடும்ப தலைவருங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். குழந்தைங்களை படிக்க வைக்கணும், அவங்க எதிர்காலத்தை பத்தியும் சிந்திச்சு ஆகணும். அதுக்கப்புறமா நமக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தையும் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணி ஆகணும். அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். என்ன நான் சொல்றது சரிதானே? பாவம், பெரியவங்களோட வாழ்க்கை கூட அவ்வளவு சுலபம் கிடையாது போல இருக்கு. அப்பா என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை பத்தி தெரியாம நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சார் என்னாச்சு? கிளாஸ் கீழே விழுந்துருச்சு. கெனிச்சி, அட்டோரி, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நீங்க கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்ல, வெறும் காய்ச்சல் மட்டும் தான். கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். மருந்து மட்டும் வேலை கொடுத்துருங்க. சரிங்க டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். அப்பா நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கப்பா. அதெல்லாம் எதுவும் இல்ல அட்டோரி. சின்ன பசங்கன்னா குறும்பு செஞ்சா தானே நல்லா இருக்கும். அது உண்மைதான். ஒரு சில நேரத்துல பசங்க பெரியவங்க மாதிரி நடிக்கிறது சகஜம்தான். சின்ன பசங்கன்னா அவ்வளவு சுலபம் கிடையாது. நீங்க எல்லா குறும்புத்தனத்தையும் இப்பதான் செஞ்சாகணும். பெரியவங்களானா செய்ய முடியாது. நீங்க சொல்றது உண்மைதான். இந்த வயசுல தான் நாங்களும் சந்தோஷமா இருக்கணும். இதுல இருந்து என்ன தெரியுது? குழந்தைங்க எப்பவும் குழந்தைங்களா தான் இருக்கணும். பெரியவங்களாகணும்னு முயற்சி பண்ணக்கூடாது. பெரியவங்களாவது ரொம்ப கஷ்டமான வேலை. டிங் டிங்.